கற்பனை செய்து பாருங்கள் நேயர்களே. பல தசாப்தங்களா பரம எதிரிகளா இருக்கிற ரெண்டு நாடுகள். அதுவும் ஆயுதங்களை மலை போல குவித்து வச்சிருக்கிற நாடுகள். ஆமாம், சரியா சொன்னீங்க. அந்த ரெண்டு நாடுகள் ஒரு மாபெரும் பிராந்திய போரை தடுக்கிறதுக்காக அமைதி பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தைக்காக அவங்க ஜெனீவாவையோ இல்ல ஆஸ்லோவையோ தேர்ந்தெடுக்கல. அதுதான் இங்க ஆச்சரியமே. பொருளாதார ரீதியா திவாலாகி தன் நாட்டுக்குள்ளேயே கிளர்ச்சியாளர்களை சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்கிற ஒரு நாட்டோட வரவேற்பறைய தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் ஈரானிய பிரதிநிதிகள் சந்திச்ச அந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிப்பட்டதுதான். சொல்லப்போனா இஸ்ரேலோட கடுமையான எதிர்ப்பையும் மீறி வளைகுடா நாடுகள் பல முறை முயன்றும் நடக்காத ஒரு விஷயத்த ஒரு நாடு தன்னிச்சையா நடத்துது. அதுதான் பாகிஸ்தான். உலக அரசியலை உற்று நோக்கிற உங்களுக்கு இது ஒரு மாபெரும் முரண்பாடாதான் தெரியும். அதாவது, தங்கள் சொந்த வீட்டிலேயே தீப்பற்றி எரியும்போது அடுத்த வீட்டு சண்டையை தீர்த்து வைக்க ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ற மாதிரி இல்லையா இது? மிகச்சரியான உதாரணம். வஜிராமன் ரவி வெளியிட்ட பகுப்பாய்வு தரவுகளின் அடிப்படையில இந்த விவகாரத்தை நாம ஆழமா அலசும்போது பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளியில வருது. சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பாகிஸ்தான் திடீர்னு ஒரு உலகளாவிய அமைதி புறாவா மாறினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சுயநலம் இருக்குன்னு தோணுது இல்லையா? கண்டிப்பா. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது வெறும் ராஜதந்திரம் கிடையாது. இது பாகிஸ்தானோட பிழைப்புக்கான வியூகம், அதாவது சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. உள்நாட்டு அமைதியின்மைக்கு நடுவுல அவங்க சர்வதேச அங்கீகாரத்தை தேடுறாங்க. ஒரு நிமிஷம், இந்த பிழைப்புக்கான வியூகம்னு சொல்றீங்களே, அமெரிக்கா ஈரானுக்கு நடுவுல நடக்கிற சண்டை எப்படி பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை நேரடியா பாதிக்கும்? இது ரொம்ப சுலபமான தர்க்கம்தான். இப்போ பாகிஸ்தானோட பொருளாதாரம் ஒரு நூல் இழையில தான் தொங்கிட்டு இருக்கு. அந்நிய செலாவணி கையிருப்பு அதல பாதாளத்துல இருக்கு. ஒருவேளை மேற்காசியாவில போர் வெடிச்சா முதல் பலி ஹார்மோஸ் ஜலசந்தி தான். ஓ, அந்த குறுகிய கடல் வழிபாதை. ஆமா, உலகத்தோட ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்துல சுமார் 20% அந்த பாதை வழியாதான் போகுது. ஈரான் அதை முடக்குனா கச்சா எண்ணெய் விலை ஒரே இரவில கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயரும். அதாவது, நேயர்களான உங்களுக்கு கடையில கிடைக்கிற பெட்ரோல் விலையும் அன்றாட பொருட்களோட விலையும் இருமடங்கா மாறும். இது உலக நாடுகள் எல்லாருக்குமே பிரச்சனை தான். ஆனா பாகிஸ்தானுக்கு மட்டும் ஏன் இது பேரழிவுன்னு சொல்றாங்க? ஏன்னா மத்த நாடுகள் இந்த விலையேற்றத்தை தாங்கிக் கொள்ளும் பொருளாதார தாங்குதிறனை கொண்டிருக்காங்க. ஆனா பாகிஸ்தானால $1 கூடுதல் விலைய கூட தாங்க முடியாது. ஏற்கனவே அவங்க பணவீக்கத்துல தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயமும் தரவுகள்ல இருந்ததே, அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பற்றி. சரியா புடிச்சிட்டீங்க. சுமார் 5.5 மில்லியன் பாகிஸ்தானியர்கள் வளைகுடா நாடுகள்ல வேலை பார்க்கறாங்க. அவங்க தாய்நாட்டுக்கு அனுப்புற பணம் தான், அதாவது அந்த ரெமிட்டன்ஸ் தான் இப்போ பாகிஸ்தான் பொருளாதாரத்தோட உயிர் நாடியே. ஓ, அப்போ போர் வெடிச்சா வளைகுடா பொருளாதாரம் முடங்கும். அங்க இருக்க பாகிஸ்தானியர்களோட வேலை பறிபோயிடும். கண்டிப்பா. அந்நிய செலாவணி முற்றிலும் நின்னுட்டா பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமா திவாலாகிடும். இத பிழப்புக்கான போராக்கம்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த தரவுகள்ல என்ன குழப்பன இன்னொரு விஷயம், சவுதி அரேபியா கூட பாகிஸ்தான் போட்டிருக்க பாதுகாப்பு ஒப்பந்தம். ஏற்கனவே திவாலாகிட்டு இருக்கிற ஒரு நாடு எதுக்கு இன்னொரு நாட்டோட போர்ல சிக்கிக்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடணும்? பாத்தீங்கன்னா அதுதான் இங்க இருக்கிற முரண்பாடே. கடந்த வருஷம் சவுதி அரேபியா கூட பாகிஸ்தான் ஒரு நேட்டோ பாணி கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. அதாவது, சவுதி மேல யாராவது தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் ராணுவம் சவுதிக்கு ஆதரவா களமிறங்கணும், அப்படிதானே? ஆமா. எதற்காக இதை செய்தாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு காலம் காலமா நிதி உதவிகளையும் கடன்களையும் அள்ளி வழங்குறது சவுதி தான். பணத்திற்காக ராணுவ பாதுகாப்பு அப்படிங்கிற எழுதப்படாத விதியில இயங்குது. இப்ப புரியுது. ஒருவேளை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வந்து அதுல சவுதி நேரடியா இழுக்கப்பட்டா ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் தன் படைகளை அனுப்பியாகணும். அது மட்டும் இல்லாம இது பாகிஸ்தானுக்கு ஒரு வியூக ரீதியான அதீத நீட்சியை உருவாக்கும், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஓவர்ஸ்ட்ரெச். ஒரு பக்கம் இந்தியா எல்லையில படைகளை நிறுத்தணும், இன்னொரு பக்கம் ஆப்கான் எல்லையில தாலிபான்களோட போராடணும். இதுக்கு நடுவுல வளைகுடா போருக்கும் படைகளை அனுப்புனா பாகிஸ்தான் ராணுவம் மொத்தமா சிதறி போயிடும். அதனாலதான் போரே வரக்கூடாதுன்னு உயிரே கொடுத்து சமாதானம் பேசுறாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. தங்களை காப்பாத்திக்க தான் அவங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தைய தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இங்கதான் விஷயம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பாகிஸ்தானுக்கு இது தேவைங்கிறது தெளிவா புரியுது. ஆனா அமெரிக்காவும் ஈரானும் பரம எதிரிகள். அவங்க எப்படி பாகிஸ்தான் ஒரு நடுநிலையான மத்தியஸ்தரா ஏத்துக்கிட்டாங்க? ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி.
பாகிஸ்தானுக்கு தனிப்பட்ட முறையில அவங்கள ஒரே மேசையில உட்கார வைக்கிற ராஜதந்திர பலமோ பொருளாதார பலமோ கிடையாது. பாகிஸ்தான் பொதுவா மத்த நாடுகளோட அழுத்தங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கிற நாடு தானே. அப்படி இருக்க அவங்க எப்படி தன்னிச்சையா அந்த முடிவு எடுத்திருக்க முடியும்? திரைக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க இல்லையா? உங்க பகுப்பாய்வும் மிக துல்லியமானது. இந்த ஒட்டுமொத்த நாடகத்திலையும் திரைக்கு பின்னாடி இருக்கிற மாபெரும் சக்தி சீனா. ஆனா அவங்க நேரடியாவே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாமே. எதுக்காக தங்களோட கூட்டாளியான பாகிஸ்தானை முன்னெடுத்தணும்? சீனா நேரடியாக இதை செய்ய முடியாததுக்கு ஒரு மிக முக்கியமான புவிசார் அரசியல் காரணம் இருக்கு. சீனா வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்து அதிக அளவுல எண்ணெய் வாங்குறது உண்மைதான். ஆனா அவங்க பாதுகாப்பிற்கு எந்த உத்தரவாதமும் சீனா கொடுக்கறதில்ல. அதாவது வளைகுடா நாடுகளோட பாதுகாப்பு முழுவதும் அமெரிக்காவோட ராணுவ குடையின் கீழே தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. அதனால அமெரிக்கா தலையிடுற ஒரு விவகாரத்துல சீனா நேரடியாக மத்தியஸ்தம் செய்யும் அளவுக்கு அவங்க கிட்ட ராஜதந்திர மற்றும் ராணுவ மூலதனம் இன்னும் இல்ல. ஆஹா, அப்படி என்றால் தாங்கள் நேரடியாக களமிறங்கினால் அது அமெரிக்காவுடனான நேரடி மோதலா மாறிடும்னு பயந்து தங்களோட எக்காலத்திலும் நம்பத்தகுந்த நண்பனான பாகிஸ்தானை ஒரு பகடைக்காயா பயன்படுத்துறாங்க. அதான் உண்மை. ஒரு ராஜதந்திர பிரதிநிதியா, அதாவது டிப்ளமேட்டிக் ப்ராக்சியா செயல்படுறாங்க. சிபக் திட்டங்கள் மூலமாவும் பல பில்லியன் டாலர் கடன்கள் மூலமாவும் பாகிஸ்தான் ஏற்கனவே சீனாவோட பிடிக்குள்ளதான் இருக்கு. ஆனா இதை ஈரான் எப்படி ஏத்துக்கறாங்க? ஈரானுக்கு பாகிஸ்தான் மேல அப்படி என்ன தனிப்பட்ட நம்பிக்கை வந்துட போகுது? அதுக்கு பாகிஸ்தானோட புவியியல் அமைப்பும் ஒரு காரணம். பாகிஸ்தான் ஈரானுடன் 900 கிலோமீட்டர் எல்லைய பகிர்ந்துக்குது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மண்ணுல இப்போ அமெரிக்கா ராணுவ தளங்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமா இல்ல. ஓ, அப்போ ஈரானை பொறுத்தவரை அது ஒரு நடுநிலையான பூமி. ஆமா, நியூட்ரல் கிரவுண்ட். அதோட சீனா பின்புலத்திலிருந்து கொடுக்கிற அழுத்தமும் உத்தரவாதமும் ஈரானை சம்மதிக்க வச்சிருக்கு. பாத்தீங்களா நேயர்களே, போர் நிறுத்தப்பட்டால் உலகெங்கிலும் ஏன் உங்க பாக்கெட்லும் கூட எண்ணெய் விலை சீராகும். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் பாகிஸ்தான் கட்டாயம் ஏதாவது ஒரு பக்கம் சாய வேண்டிய ஆபத்து ஏற்படும். ஆமா, பாகிஸ்தானுக்கு இது வாழ்வா சாவா பிரச்சனை தான். சரி, ஒரு பக்கம் சீனா திரைக்கு பின்னால் ஆடுது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் மேடையில் ஆடுது. ஆனா ஆக பெரிய கேள்வியே இதுதான், இந்தியா எங்கே? இது ஒரு மிக முக்கியமான கட்டம். இந்தியா இந்த பேச்சுவார்த்தைகள்ல எங்கும் காணப்படாம இருக்கிறது ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது. சபாஹர் துறைமுகத்துல பல மில்லியன் டாலர்களை இந்தியா கொட்டியிருக்கு. லட்சக்கணக்கான இந்தியர்கள் வளைகுடாவில் இருக்காங்க. ஆக இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இந்தியா ஓரங்கட்டப்படுகிறதா இல்ல வேணும்னே ஒதுங்கி இருக்கா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தால்தான் புரியும். இது இந்தியா மிக கவனமாக வகுத்துள்ள வியூக ரீதியான தன்னாட்சி கொள்கை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. நடைமுறை யதார்த்தத்தை பேசுவோம். இந்த வியூக ரீதியான தன்னாட்சி என்பதெல்லாம் எங்களை யாரும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல அப்படிங்கறத மறைக்கிற ஒரு ராஜதந்திர சாக்குப்போக்கா இருக்கக்கூடாதா? வெயிலிருந்து பாக்குறப்போ உங்க வாதம் நியாயமா தான் தோணும். ஆனா ராஜதந்திரம் அவ்ளோ எளிமையானது இல்ல. மத்தியஸ்தம் பண்றது எப்போதுமே ஒரு ஜீரோ சம் கேம் மாதிரிதான். அதாவது நீங்க 2 பேருக்கு நடுவுல சமாதானம் பேசுறீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு பக்கம் சாய வேண்டி இருக்கும்னு சொல்றீங்களா? மிகச்சரியா புடிச்சிட்டீங்க. ஒரு தப்ப குற்றம் சாட்ட வேண்டிய நிலை வரலாம். இந்தியாவின் தற்போதைய வெளியுறவு கொள்கை பலதரப்பட்ட கூட்டணிகளை அடிப்படையாக கொண்டது. மல்டி அலைன்மெண்ட்னு சொல்லுவோம். புரியுது. நமக்கு இஸ்ரேல் கூட நெருக்கமான பாதுகாப்பு உறவு இருக்கு. ஆனா இஸ்ரேலோட பரம எதிரியான ஈரான் கூடயும் நீண்ட கால வரலாற்று உறவு இருக்கு. அது மட்டுமா, இந்த 2 நாடுகளுமே அமெரிக்கா என்ற மாபெரும் சக்தியை சுற்றியே இயங்குது. அந்த அமெரிக்காவுடனும் நமக்கு முக்கியமான ராணுவ உறவுகள் இருக்கு. இந்தியா இப்போ இதுல மத்தியஸ்தரா உள்ள போனா 3 நாடுகளுடனான உறவிலும் விரிசல் விழும் வாய்ப்பதிகம். ஓ, பிரச்சனைக்கு நடுவுல போய் பஞ்சாயத்து செஞ்சு ஒருத்தரோட நட்பை இழக்கிறதுக்கு பதிலா தூரமா நின்னு வேடிக்கை பார்ப்பது நல்லது என்கிறீர்கள். ஆனா இந்தியா வெறும் பார்வையாளராக மட்டுமே இருக்கிறதா? இல்லவே இல்ல. இந்தியா விளம்பரத்தை விட அமைதியான ராஜதந்திரத்தையும் ஆர்வ கோளாறை விட நிலைத்தன்மையும் தேர்ந்தெடுக்கிறது. குவைட் டிப்ளமசி ஓவர் பப்ளிசிட்டி. தன் நாட்டு மக்களின் நலனை எந்த சத்தமும் இல்லாமல் பாதுகாக்கிறது தான் நம்ம முன்னுரிமை. அந்த அமைதியான ராஜதந்திரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு நடைமுறையில ஏதாவது ஆதாரம் இருக்கா? மூல தகவல்கள்ல அந்த இந்திய எண்ணெய் கப்பல்கள் பத்தி ஒரு குறிப்பு வந்ததே. அதுதான் மிகச்சிறந்த உதாரணம். மேற்கு ஆசியாவுல பதற்றம் உச்சத்துல இருந்தப்போ ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா போன பல நாடுகளோட வணிக கப்பல்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாச்சு. தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. ஆனா அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலையும் இந்திய எண்ணெய் டேங்கர்களுக்கு மட்டும் அங்கிருந்து பாதுகாப்பா வெளியேற அனுமதி கிடைச்சது. எப்படி? இது அதிர்ஷ்டம் கிடையாது. இந்திய கடற்படையும் ராஜதந்திரிகளும்
தெஹ்ரானிலும் வாஷிங்டன்லும் ஒரே நேரத்துல திரைக்கு பின்னாடி பேசின பின்கதவு பேச்சுவார்த்தைகளோட விளைவுதான் இது. பேக் சேனல் நெகோசியேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மேடையில ஏறி மைக் பிடிச்சு சமாதானம் பேசாம நமக்கு தேவையானது மட்டும் எந்த சலச்சலப்பும் இல்லாம இந்தியா சாதிச்சுக்குது. இது நம்ம பொருளாதார உயிர்நாடியை காக்கிற செயல்தானே தவிர விளம்பரம் தேடுறதில்ல. கண்டிப்பா. இன்னொரு விஷயமும் இருக்கு. கத்தார் இல்லனா நார்வே மாதிரி நாடுகளுக்கு சர்வதேச அரங்கத்துல பாரம்பரியமாவே ஒரு மத்தியஸ்தர் அடையாளம் இருக்கு. மீடியேட்டர் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஆனா இந்தியாவுக்கு அப்படி ஒரு அடையாளம் இல்லையே. ஆமாம். இந்தியாவை உலகம் ஒரு மிகப்பெரிய சந்தையாகவும் வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாகவும் தான் பாக்குது. மார்க்கெட் ஐடென்டிட்டி தான் நமக்கு அதிகம். இது எல்லாம் சரிதான். ஆனா இந்தியா உண்மையிலேயே ஓரங்கட்டப்பட்டிருந்தா நமக்கு இதுல ஒரு மாபெரும் ஆபத்து இருக்கு. மேற்கு ஆசியாவில் இந்தியாவுக்கு பல பில்லியன் டாலர் முதலீடுகள் இருக்கு. ஆனா அங்க நடக்கும் போர் முடிவுகளில் இந்தியாவின் நேரடி செல்வாக்கு ரொம்ப குறைவாதானே இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சவால் என்பதை நாம நடுநிலையோடு ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். முதலீடுகளுக்கும் அங்கிருக்கிற செல்வாக்குக்கும் இடையே ஒரு மாபெரும் இடைவெளி இருக்கு. எக்ஸிஸ்டென்ஷியல் இன்ஃப்ளூயன்ஷியல் கேப்னு தரவுகள்ல குறிப்பிட்டிருந்தாங்களே, அதுதானே? ஆமா, இந்தியாவின் அமைதியான ராஜதந்திரம் நிலைமை சீராக இருக்கும் வரைதான் வேலை செய்யும். முழுமையான போர் வெடித்தால் இந்த அணுகுமுறை எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ராஜதந்திரத்தின் மூலம் இந்தியா இந்த இடைவெளியை நிரப்பியாக வேண்டும். இந்த ஒட்டுமொத்த விவாதத்தையும் ஒரு புள்ளியில் இணைத்து பார்ப்போம். பாகிஸ்தான் எதிர்பாராத விதமா இந்த அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவது ஏதோ அவங்க உலக அமைதி காக்க புறப்பட்ட புறாக்கள் என்பதனால் அல்ல. கண்டிப்பா இல்ல. ஹோர்மூஸ் ஜலசந்தி முடந்தினால் பொருளாதாரம் அதலபாதாளத்திற்கு சென்றுவிடும் என்ற பயம் மற்றும் சவுதி அரேபியாவுடனான ஒப்பந்தத்தால் தாங்கள் போருக்குள் இழுக்கப்பட்டு விடுவோமோ என்ற பதற்றம்தான் காரணம். எல்லாவற்றிற்கும் மேலாக நேரடியாக தலையிட முடியாத சீனா பாகிஸ்தானை தனது பகடைக்காயாக பயன்படுத்தி இந்த ராஜதந்திர ஆட்டத்தை ஆடுது. அதே சமயம் இந்தியாவின் விலகல் என்பது பலவீனத்தால் அல்ல, தனது பலதரப்பட்ட கூட்டணிகளையும் பொருளாதார நலன்களையும் சத்தமில்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு தெளிவான வியூகம். சரியா சொன்னீங்க. சரி, நாம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களே, விடைபெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான இறுதி தூண்டலை முன்வைக்க விரும்புறேன். மூல தகவல்களில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மாபெரும் நம்பிக்கை பற்றாக்குறை, அதாவது ட்ரஸ்ட் டெபிசிட் இருப்பதாக குறிப்பிடப்பட்டதை நாம பார்த்தோம். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. பல தசாப்தங்களாக ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கும் இரு நாடுகள் இப்போ இஸ்லாமாபாத்தில் அமர்ந்து பேசுகின்றன. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானின் சொந்த மண்ணில் நடக்கிறது. இந்த மாபெரும் நம்பிக்கை பற்றாக்குறையால் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை நடுப்பழியிலேயே முற்றிலுமாக தோல்வியடைந்தால் என்ன ஆகும்? அது ஒரு பேரழிவாதான் இருக்கும். ஒரு மாபெரும் பிராந்திய போரை தடுப்பதற்காக போடப்பட்ட இந்த அமைதி மேடை இறுதியில் மத்தியஸ்தம் செய்யும் நாட்டுக்குள்ளேயே ஒரு புதிய போரையோ அல்லது மாபெரும் நெருக்கடியையோ உருவாக்கி விடுமா? அடுத்த வீட்டு தீயை அணைக்கப் போனவங்களோட சொந்த வீடே எரிந்து சாம்பலாகி விடுமா? சிந்தித்து பாருங்கள். புவிசார் அரசியலோட இருண்ட பக்கத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இந்த சிக்கலான அரசியலுக்கு பின்னால் இருக்கும் உண்மைகளை நீங்கள் இன்று எளிமையாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறோம். உங்கள் நேரத்தை எங்களுடன் செலவிட்டதற்கு மிக்க நன்றி. உங்களை சிந்திக்க வைக்கும் இதே போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் மீண்டும் சந்திப்போம். விடை பெறுகிறோம்.